வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல முருகப்பெருமானின் கந்த சஷ்டி கவசம் பாடுறோம் இல்லையா, அந்த கந்த சஷ்டி கவசத்தின் சிறப்பு, மகிமை மற்றும் பலன்கள் என்ன, கந்த சஷ்டி கவசத்தை நம்ம படிப்பதால் நமக்கு என்ன அற்புதமான பலன்கள் கிடைக்கும், என்னென்னலாம் பலன்கள் நமக்கு கிடைக்க போகின்றன, என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம முழு விவரமாக பார்க்கலாங்க. அதற்கு முன்னால நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல மிஸ் பண்ணாம தெரிய வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, அப்பதான் டவுட்ஸ் இல்லாம புரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் முழு விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். அதாவது சஷ்டி தினத்தன்று நாம எல்லாரும் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு நம்ம கந்த சஷ்டி கவசம் நம்ம படிக்கிறோம் இல்லையா. அந்த கந்த சஷ்டி கவசத்தை தேவராயர் சுவாமிகள் பாடியிருக்கிறார். அவர் பாடிய கந்த சஷ்டி கவசத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா. சஷ்டி விரதம் இருந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய பக்தர்கள் சஷ்டி தினத்தன்று முழு விரதமே இருக்காங்க. அந்த நாள்ல விரதம் இருந்து கந்த சஷ்டி படிக்கிறாங்க. அந்த கந்த சஷ்டி படிப்பதின் பலன்கள் என்ன அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது தேவராயர் என்கின்ற தேவராய சுவாமிகள் வள்ளூர்ல 130 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர். இவர் சின்ன வயசுலேருந்தே முருகன் மீது அலாதியான பக்தி, அப்பேற்பட்ட பக்தி கொண்டவராம். இவர் தேவராயர் சுவாமிகள் சிறு வயதிலிருந்தே முருகனை பற்றி பாடுவது, முருகப்பெருமானை தரிசிப்பது மற்றும் முருகன் மீது அலாதியான பக்தி கொண்டவராம். அவர் பள்ளி படிப்பை முடித்த பிறகு தன்னுடைய தகப்பன் தந்தையோட தொழில்ல ஈடுபட்டாராம். அப்பொழுது பழனி மலைக்கு சென்றாராம். பழனி மலைக்கு போகும்போது அங்கு பழனி மலையிலேயே தங்கினாராம். அப்போ தங்கி இருக்கும்போது பஞ்சாட்சர பதிகம் மற்றும் தணிகாச்சல மாலை அப்படின்ற 2 நூல்களை அங்கு பழனி மலையில இயற்றினாராம் தேவராய சுவாமிகள். பின்னர் திருச்செந்தூருக்கு சென்றாராம். திருச்செந்தூருக்கு சென்ற போது அவருக்கு தீவிரமான வயிற்று வலி ஏற்பட்டதாம். பயங்கரமான வயிற்று வலியாம். வயிற்று வலி நிற்கவே இல்லையாம். அப்போ அந்த வயிற்று வலி நிற்கவே இல்லை அப்படின்ற போதுல மிகுந்த கஷ்டத்துடன் மன வருத்தத்துடன் இருந்து முருகப்பெருமானை வேண்டினாராம். பிறகு வறுமையில் வாடி இருக்கிறவர்களுக்கும் சேர்த்து அவர் வேண்டிக் கொண்டாராம். மேலும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும். அவர்களுக்கு என்னதான் தீர்வு? அவர்களுக்கு அந்த வறுமையிலிருந்து அவர்கள் வெளி வர வேண்டும், வறுமை நிலை மாற வேண்டும், அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டாராம். மிகுந்த பக்தியுடன் அவர் பிரார்த்தனை செய்து கொண்டாராம். இதன் பின்னர் என்ன ஆயிற்றா, இரவுல முருகப்பெருமான் தேவராயர் சுவாமிகளுடைய கனவுல வந்தாராம். கனவுல முருகப்பெருமான் என்னை பற்றி செந்தமிழில் பாடு அப்படின்னு கனவுல தேவராயர் சுவாமிகள் கிட்ட கூறினாராம். அதாவது உலக மக்கள் அனைவரும் பலன் பெறும் வகையில் தன்னை பற்றி செந்தமிழ்ல பாடு என்று தேவராயரின் கனவில் முருகப்பெருமான் கூறினாராம். இதை கேட்டவுடன் தேவராய சுவாமிகள் என்ன செய்தாராம், திருப்பரங்குன்றம் மற்றும் திருத்தணி, பழனி, பழமுதிர்ச்சோலை, சுவாமி மலை மற்றும் ஆகிய 6 படை வீட்டுக்கும் தனித்தனி கவசமாக பாடினாராம்.
இதுல பார்த்தோம்னா திருச்செந்தூர் கவசம் தான் எல்லோராலும் விரும்பி பாடுகின்ற ஒரு கவசமாக திகழ்கிறது. இப்ப பார்த்தோம்னா சஷ்டி தினத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுகிறவர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் மற்றும் சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் அப்படின்ற பழமொழியும் இதற்கு ஏற்றால் போல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மேலும் சஷ்டி தினத்தன்று காலையிலிருந்து மாலை வரை நம்ம முருகப்பெருமானை விடைவிடாது நம்ம வேண்ட வேண்டும். அதாவது கந்த சஷ்டி கவசம் முழுக்க அன்றைய நாள் முழுக்க நம்ம படித்தால் நல்லது. மற்றும் 6 வருடம் சஷ்டி தினம் 6 வருடம் யாரெல்லாம் விரதம் இருக்கிறார்களோ, விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம் 6 வருடங்கள் படிக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் வேண்டுதல் அப்படியே கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் நம்ம சஷ்டி தினத்தன்று எவ்வளவு முறை கந்த சஷ்டி கவசம் படிக்க முடியுமோ அவ்வளவு முறை நம்ம அன்றைய தினம் வீணாக்காமல் படிக்கலாம். அதாவது வேலைக்கு போறவங்க அப்படின்றவங்க காலையில படிக்க முடிஞ்சவங்க படிப்பாங்க. அப்படின்னா மாலை பொழுதுல விளக்கேத்தி வச்சுட்டு வீட்டுல முருகப்பெருமான் முன்னாடி அமர்ந்து படிக்கலாம். மேலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது மிக 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 ஒரு அற்புதமான வரப்பிரசாதம்னே சொல்லலாங்க. அதாவது காலை முதல் மாலை வரை இடைவிடாத முருகப்பெருமானை நினைத்து கந்த சஷ்டி கவசம் படிக்க 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 அவர்கள் வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும். சஷ்டி தினத்தன்று அவ்வளவு சக்தி வாய்ந்த சஷ்டி தினம். கிருத்திகை தினம் அன்றும் படிக்கலாம், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்றும் படிக்கலாம். மற்றும் வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை கிருத்திகை தேய்பிறை கிருத்திகை போன்ற நாட்கள்ல காலையிலிருந்து மாலை வரை இடைவிடாது முருகப்பெருமானை நினைத்து எவ்வளவு முறை வேணாலும் படிக்கலாம். அதாவது 6 முறை தான் படிக்கணும், 12 முறை தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. எவ்வளவு முறை படிக்க முடியுமோ அவ்வளவு முறை படிக்கலாம். அதாவது பக்தி சிரத்தையோடு ஒரு மனதோடு படித்தால்தான் அதற்கு பலன் உண்டு. எப்பவுமே நம்ம மடமடன்னு படிக்கணும் அப்படின்னு சீக்கிரமா 5 நிமிடத்துல படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட் அடிச்சுட்டு போய் படிக்க கூடாது. பக்தி சிரத்தையோடு மெதுவா பொறுமையா நிதானமா நம்ம அந்த பாடலை நம்ம பாட வேண்டும். அப்படி செய்தால்தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதாவது சஷ்டி கவசத்தை படிக்கும்போது தியானம் செய்கின்ற பலன் கிடைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கூறுகிறார்கள். அதாவது தியானம் செய்யும்போது எப்படி மன அமைதி பெறும், அதே போன்று அவர்களுக்கு பலன் கிடைக்கிறதா. நிறைய பேர் கந்த சஷ்டி கவசம் ஆத்மார்த்தமாக படிக்கிறார்கள். சஷ்டி அன்னைக்கும் சரி கிருத்திகை அன்னைக்கும் நிறைய முறை படிக்கிறார்களாம். அப்பொழுது அவர்களுக்கு தியானம் செய்த பலன் அதுல கிடைக்கிறது அப்படின்னு நிறைய பேரு கூறியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சுவாசம் சீரடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுவாச கோளாறுகளால பாதிக்கப்பட்டவர்கள் சஷ்டி கவசத்தை இடைவிடாது படிக்கும்போது அவர்கள் சுவாசத்தில் இருக்கும் அனைத்து கோளாறுகள் நீங்குகிறது மற்றும் சுவாசம் ஒரு நிலைப்படுகிறது அப்படின்னு நிறைய பேர் கூறியிருக்கிறாங்க. சுவாசம் சீரடைவதாக மற்றும் சுவாச பிரச்சனை அனைத்தும் நீங்குகிறது அப்படின்னு நிறைய பேரு கூறுகிறார்கள். மற்றும் நினைவாற்றல் மேம்படுகிறது மற்றும் மூளையில் இருக்கின்ற அனைத்து செல்களும் மேம்படுகின்றன என்று கூறுகிறார்கள். மேலும் கல்வி ஞானத்தால் மேம்பட முடியும். அதாவது கல்வியில நம்ம உயர்ந்த நிலையில் நம்ம இருக்கலாம் மற்றும் நமக்கு இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். இந்த கந்த சஷ்டி கவசம் இடைவிடாது படிப்பதினால் நமக்கு இருக்கின்ற துன்பங்கள் நீங்குகிறது என்று நிறைய பேர் கூறுகிறார்கள். மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம்
நடைபெறும். அதாவது திருமண தடைகள் இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு அந்த திருமண தடைகள், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அந்த தடைகள் எல்லாம் நீங்குகிறது என்று பலருடைய கூற்றுங்க. அதனால அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த கந்த சஷ்டி கவசம். சஷ்டி தினத்தன்று இடைவிடாது நம்ம படிக்கணும். கிருத்திகை அன்னைக்கு இடைவிடாது படிக்கணும். செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று நம்ம படிக்க 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 அந்த தடைகள் நீங்குகிறது. குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். தொழிலும் சரி, வேலை வாய்ப்பு சிறப்பாக கிட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு அந்த வேலை தடைகள் நீங்கும். தொழில்ல இருக்கிறவங்க, பிசினஸ் செய்கிறவங்களுக்கு அவர்கள் பிசினஸ், அதாவது தொழில் மேம்படும், லாபம் கிட்டும் மற்றும் அனைத்து வளமும் செல்வமும் அவர்களை தேடி வரும். அதாவது முருகப்பெருமான் கூறியபடி தேவராயர் சுவாமிகள் கவசத்தை பாடியிருக்கிறார். அவர் எத்தனை கவசத்தை பாடுகிறார்? அதாவது 6 படை வீட்டு கவசத்தை தேவராயர் சுவாமிகள் தனித்தனியா பாடியிருக்கிறார். மற்றும் எது எல்லாராலும் பாடுகிறார்கள் அப்படின்னா திருச்செந்தூர் கவசத்தை மட்டும் எல்லாராலும் பாடுகிறார்கள். எல்லாரும், உலக மக்கள் அனைவரும் பாடுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பலன் அடையட்டும். நிறைய பேருக்கு தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, கந்த சஷ்டி கவசம் படித்தா என்ன பலன்கள் கிடைக்கும் மற்றும் யார் பாடி இருக்கிறாங்க கவசம், கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அவர்கள் பலன் அடையும் போது நமக்கு தானாகவே பலன் கிடைக்கும். எப்பவுமே நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் செய்யணுங்க. மற்றும் ஆல் இன் ஒன் ஜோன் நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.